சார் வணக்கம் சார். இந்த வானகரத்துல வந்து பைக் டாக்ஸி ஆக்சிடென்ட்ல வந்து உங்க வண்டி தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமா அந்த கோமதின்னு ஒருத்தங்க இறந்துட்டாங்கல்ல, அது அந்த டைம்ல நீங்க தானே பைக் ஓட்டுனீங்க? ஆமா. உங்களுக்கு ஏதாவது ரேபிடோ சைடுல இருந்து ஏதாவது ஒரு நிதி உதவி ஏதாவது கொடுத்தாங்களா உங்களுக்கு? நான் வந்து சிகரம் ஓட்ட தொழிற்சங்கத்தோட சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன். ஒரு லட்சம் கிளைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே இன்சூரன்ஸ்ல சொன்னேன். ஓகே ஓகே இதுல இருந்தா போன் பண்ணாரு. ஓகே போன் பண்ணவர் என்ன சொன்னாரு, கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அது இது கிளைம் பண்ண முடியாது. சரி பிரைவேட்ல பார்த்தா நார்மலான கை கால் தேய்ச்சி இருந்ததுன்னா ஒரு 30,000 கிளைம் பண்ணலாம். அதுவும் ஒரு நாளுக்குள்ள நீங்க அட்மிட் ஆயிருந்தீங்கன்னா. சரி ஓகே ஒரு நாளுக்கு மேல அட்மிட் ஆகிட்டு இருந்தீங்க, ஷோல்டர் பிராக்சர், கை கால் எதனா அடிபட்டு இருந்ததுனாக்கா உங்களுக்கு 1,00,000 வரை கிளைம் பண்ணலாம்னாரு. ஓகே 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 சரின்னு சொல்லிட்டு நாங்க அதே போல போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகி ஒரு 75,000-80,000 செலவாயிடுச்சு. ஓ எல்லா பில்லு கில்லு எல்லாத்துக்கும் வந்து ரேபிட் ஆஃபீஸ்ல பார்த்தோம். அவர் என்ன சொன்னாரு, அப்ளை பண்ணுங்க, அப்போ ஒன்று ஓபன் பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு அது மூலியமா பண்ணோம். சரி ஓகே பண்ணோம். கடைசியில பார்த்தா அதுல ஒரு 15-20 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அப்டேட் கேட்டு பண்ணினே இருந்தோம். கடைசியா 30,000 தான் அதுல கிளைமே ஆச்சு. வெறும் 30,000 ரூபாய் தான் கிளைம் ஆயிருக்கு. ஆமா, வெறும் 30,000 தான் கிளைமே ஆச்சு. ஓகே ஓகே அதை போன் பண்ணி ரேபிடோ சைட்ல அவர் தான் எங்களுக்கு போன் பண்ணா பேசிட்டு இருந்தாரு. அவர் தான் சொன்னாரு இந்த எல்லாம் பண்ணுங்கன்ட்டு. ஓகே ஓகே அவர் லாஸ்ட் டைம் ஒரு போன் பண்ணி இந்த மாதிரி சூழ்நிலை சொன்னா, நான் வெளில இருக்கேன் சார், இப்போ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கேன், நான் ஆபீஸ் பேர் போன் பண்றேன் போனவர் அதோட பண்ணவே இல்லை. அவரும் சரி ஓகே ஓகே. இப்போ நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் வேலைக்கு எப்படி போக முடியும், வீட்டுல தான் இருக்கேன். ஏன் எதனால? ரைட் சைடு சொல்றேன், எனக்கு ஃபிராக்சர். இப்போ உங்களுக்கு வாழ்வாதாரம் இழந்து நிக்கிறீங்க நீங்க? ஆமாங்க சார், 2 மாசமா வீட்டுல தான் இருக்கேன். ஆபரேஷன் பண்ணதுல இருந்து வீட்டுல ரைட் சைடு சொல்றல இப்ப இது பிளேட் வச்சிருக்காங்க. வாழ்வாதாரமே இழந்திருக்கீங்க. ஆமா.